படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஒரு சிலை வந்து காணாம போயிருது. ஒரு சிலை வந்து பாத்தீங்கன்னா கடத்திடுறாங்க. அங்க வந்து குரு நீச்சத்தை வந்து அது வந்து பிரதிபலிக்குது. முருகர் சிலையை மாத்தி எடுத்துட்டு போயிருவாங்க சார். படம் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த கதை இருக்கிறத எப்படி ஒரு கதை அமைப்பு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. இதுல பாருங்க, இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உச்சம், குரு நீச்சம். ஃபர்ஸ்டே அந்த சீனே வந்து ஃபர்ஸ்ட் சீனே அடிச்சு ஒருத்தனை இது பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த செவ்வாய் உச்சத்தை அது வந்து காமிக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் குரு நீச்சம் அடையுது, சிலையை வந்து பாத்தீங்கன்னா கடத்திடுறாங்க. இப்ப இந்த செவ்வாய் வந்து அவங்க உச்சம் எந்த ஒரு தன்மை இருக்கோ, பேர்ல வந்து அது எந்த ராசியில் அமையுதோ அதோட தத்துவத்தை அது வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறது போலீஸ்க்கு வருதா இல்லையா? வருது சார். அப்ப அந்த போலீஸ் அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ், இவரே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலரா இருந்திருக்காரு. ஜெயிலரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய தன்மை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும்.